உன்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு என்ன தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம்? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது, பராக்கிரம் உள்ளது என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 118:15 வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவருடைய கரம் அதிசயமானது. அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது என்று நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது அவர்கள் செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்து அவர்களை வழி நடத்தினது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான வல்லமையுள்ள கரம் என்னாகமத்தில் நாம் பார்க்கிற பொழுது, என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது அங்கே 23வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று சொல்லி, என் கை குறுகிருச்சு அப்படின்னு நீ நினைக்கிறியா என்று சொல்லி அங்கே மோசேயை பார்த்து சொல்லுகிறார். எதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு காடைகளை கேட்குறாங்க. இப்போ மோசே சொல்லுகிறார், இங்கே 6 லட்சம் புருஷர்களுக்கு மேலே இருக்கிறாங்களே, இவர்களை எல்லாம் எப்படி இவர்களுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி அங்கே மோசே அங்கே ஆண்டவரிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். 6 லட்சம் பேருக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க என்று சொல்லி ஆண்டவர் அப்பொழுது தான் சொல்லுகிறார், என்னுடைய கரம் குறுகி போயிருச்சுன்னு நினைக்கிறியா என்று சொல்லி அங்கே மோசையை பார்த்து சொல்லுகிறார், இவங்க அந்த காடைகளை அந்த மாமிசத்தை நான் கொடுப்பேன். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இல்லை 5 நாள் அல்ல, 10 நாள், 20 நாள் அல்ல, அவர்கள் 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுவதற்காக அந்த காடைகளை நான் தருவேன் என்று சொல்லி, அப்படியாகவே ஒரே ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து புறப்பட்ட உடனேயே அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் காடைகளால் நிரப்பப்பட்டது. அவருடைய கரம் அவ்வளவு பராக்கிரம் உள்ள கரம். தேவையில் இல்லாமையில் கர்த்தருடைய கரம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் அற்புதங்களை செய்கிற அவருடைய கரம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அவருடைய கரத்தை குறித்து யாவேசு சொல்லுகிறார், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி. அவருடைய கரம் நமக்கு பாதுகாப்பின் கரமாக இருக்கிறது. யாவேசை எல்லாரும் ஒதுக்கி அவர் எதற்குமாக ஒரு உதவாதவராக அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் கூட ஒதுக்கி அவருடைய தாயும் அவளை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைத்து எல்லாராலும் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் யாருடைய பாதுகாப்பை தேடுகிறார்? ஆண்டவருடைய பாதுகாப்பை. அதனால யாபேஸ் சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்னை பாதுகாக்கும் என்று. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற கரம் மாத்திரமல்ல, நம்முடைய பாதுகாப்பின் கரமுமாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய கரம் அப்படியாய் செய்கிறது. அங்கே 3 ராஜாக்கள் அங்கே வருகிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, அடுத்ததாக ஏதோமின் ராஜா, எல்லாரும் மோவாப் ராஜா மேலே படையெடுத்து வருகிறார்கள். வனாந்தரத்தின் வழியாக வருகிற பொழுது அங்கே அவர்களுக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகிறது. உடனே அவர்கள் எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது எலிசாவின் மீது ஆண்டவருடைய கரம் பலமாய் இறங்கின போது
அங்கே சொல்லப்படுகிற காரியம், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் அங்கே தண்ணீரால் நிரப்பப்படும். என்ன தேவை குறைவு இருந்ததோ வனாந்தரத்தில் இனி அவ்வளவுதான், நம்ம மரித்து போவோம், நம்முடைய ஆடு மாடுகள் நாம் என்று நினைத்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய கரம் வல்லமையாய் பலமாய் அங்கே இறங்கின போது சாத்தியமே இல்லாமல், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எந்த அறிகுறியும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கரமாய் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எல்லாம் முடிந்து போனது, எதுவும் இல்லை, அனாந்தரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு கூட இருப்பீர்களானால் ஆண்டவருடைய கரம் நிச்சயமாய் அற்புதங்கள், முடியாததை, நடக்காததை அது நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள கரமாக இருக்கிறது. அன்றைக்கு அவர்களுக்கு உதவின அதே கரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தம் என்ன காரியங்களில் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு உதவுகிற கரமாக, அற்புதங்களை செய்கிற கரமாக, அதிசயங்களை செய்கிற கரமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அது என் பார்வைக்கு அற்ப காரியம் என்று. ஒருவேளை நமக்கு இன்றைக்கு அது பெரிதாக இருக்கலாம். எப்படி ஒரு காற்றும் இல்லாமல், மழையும் இல்லாமல் பள்ளத்தாக்கெல்லாம் நிறையும் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருக்கு அது அற்ப காரியம். இன்றைக்கு உங்களிடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கூட வெறுமையாக இருக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் நம்மேல இறங்குமானால், ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடிகிறதா இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிற பொழுது நாம் நெகேமியா புஸ்தகத்தில் நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசியில், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி, இங்கே நெகேமியா ஒரு அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவரிடத்துல ஒன்றுமே இல்லை. அதற்கான பணங்களோ பொருட்களோ தேவைகளோ எதுவுமே அவரிடத்துல இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ராஜா அவருக்கு எல்லா சலுகைகளையும் எல்லா தேவைகளையும் அவர் எதிர்பார்த்ததற்கும் மேலாக கொடுத்து அவரை நடத்தி கொண்டு வந்தார். அதனால தான் நெகேமியா சொல்லுகிறார், இதையெல்லாம் எனக்கு கிடைச்சது எதனால் அப்படின்னா ஆண்டவருடைய கரம், அந்த தயவுள்ள கரம் என் மேலே இருந்ததினால ராஜா இதையெல்லாம் எனக்கு, நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதை எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார் என்று. ஆண்டவர் அதிசயம் செய்கிற கரம் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிற கரம் மாத்திரமல்ல, இல்லாததை இருக்கிறதையாக கொடுக்கிற கரம் மாத்திரமல்ல, பாதுகாப்பின் கரம் மாத்திரமல்ல, தயவுள்ள கரமாய் அவர் நம்ம மீது இருக்கிறார். அந்த நெகேமியாவுக்கு அவர் தயவுள்ளவராக இருந்து அவர் எதையெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் அந்த ராஜாவின் மூலமாக அவர் எதெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த அலங்கம் கட்டப்படும்படியாக ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு கூட நீங்கள் எதை கட்ட வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்குமானால் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கரம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் உங்களுடைய தேவைகளில் கூட அவர் தயவு பாராட்டி அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, நீர் வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நீ நிறைவேற்றினீர் என்று சொல். தாவீதுக்கு என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை கரத்தினால் நிறைவேற்றினார். சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன காரியத்தை செய்வேன் என்று சொன்னாரோ, எது வார்த்தையில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டாரோ அதை தம்முடைய கரத்தினால் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சாலமோன் ஆலயத்தை அப்படியாகவே கட்டி முடிக்கும்படியாக ஆண்டவருடைய கரம் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்களும் கூட எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்களோ,
எது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டாரோ அதை எல்லாவற்றையும் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் அவர் தயவுள்ளவராய், அவர் உங்களுடைய தேவைகளில் எல்லாவற்றிலும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நான் பார்க்கிற பொழுது அங்கே பேதுருடைய மாமியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கரம் தொட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் ஜுரம் நீங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய கரம் சுகமளிக்கிற கரம். அவருடைய தேவைகளை நம்ம சந்திக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அவருடைய கரம் சுகம் கொடுக்கிற கரமாகவும் இருக்கிறது. பார்க்கிற பொழுது நாயின் ஒரு விதவியினுடைய மகன் இறந்து போன போது கர்த்தர் அந்த பாடையை தொட்ட மாத்திரத்திலேயே மரித்த அந்த வாலிபன் உயிரோடு கூட இழந்ததை பார்க்கிறோம். அப்படியான கரம். இன்றைக்கும் நீங்கள் எது என் கையை விட்டு போச்சு, எல்லாமே ஒன்றுமில்லை என்று சொல்லி எதில் நீங்கள் அப்படியான காரியத்தில் இருக்கிறீர்களோ கர்த்தர் நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் அவ்வளவுதான் முடிந்து போனது, இது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவருடைய கரம் இருக்குமானால், ஆண்டவர் பிள்ளையை தொடுவாரானால், ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை அவருடைய கரம் தொடுமானால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அது படிப்பாக இருக்கலாம், அவருடைய ஃப்யூச்சராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் தொட்டபோது அதை எடுத்து ஆசீர்வதித்த போது ஸ்தோத்திரம் பண்ணின போது அப்படியாக 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடைகள் நிரம்ப செய்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய குறைவுகளில் ஆண்டவர் தொடுவாரானால் உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய தொழிலை கர்த்தருடைய கரம் தொடுமானால் அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அது பல மடங்காய் பெருகும். அதில் நீங்கள் மீதம் எடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 18 வருடமாக கூனியாக இருந்தவர்களை தொட்ட மாத்திரத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை மாறியிருந்து அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அப்படியான காரியத்தை செய்வ. எந்த பலவீனம் என்ன காரியம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனை கூட அவர் தொட்ட மாத்திரத்திலேயே பிசாசுகள் நீங்கினது. கர்த்தர் இன்றைக்கும் அவருடைய கரம் பராக்கிரமம் அற்புதங்கள் செய்கிறது. தயவுள்ள கரம் தேவைகளை சந்திக்கிறது, குறைவுகளை நிறைவாக்குகிற அந்த கரம் உங்களோடு கூட இருக்கிறபடினால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். ஆண்டவர் இந்த வேலையில் ஆண்டவர் உங்களுடைய பராக்கிரமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய தேவைகளில், எங்களுடைய குறைவுகளில் எங்களுடைய பாதுகாக்கிற கரம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கரம், எங்களுடைய தேவைகளில் எல்லாவற்றிலும் உதவி செய்கிற
கரம் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற கரம், எங்களுடைய இல்லாமைகளில் குறைவுகளில் எங்களுக்கு உதவி செய்கிற கரம், எங்களுடைய வருமானங்களை உங்களுடைய கரங்களினால் பெருக செய்கிற கரம், எங்களுடைய எல்லாம் வியாதி படுக்கைகளையும் மாற்றுகிற கரம் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறபடியினால ஆண்டவரே நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதே இல்லை ஆண்டவரே. நாங்களும் சொல்லுகிறோம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று. நிச்சயமாய் உம்முடைய கரம் எங்களை அப்படியாக நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.